மதுரை எழுத்துக்கள் 3 இருக்கிறது. அலிஃப், வாவு, யா. இந்த 3 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து அரபி எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்தோடு சேருகின்ற பொழுது அந்த எழுத்தை நாங்கள் ஒரு அலிஃபின் அளவுக்கு, ஒரு அலிஃப் என்பது எங்களுடைய ஒரு விரலை மடக்கி விரிக்கின்ற அளவுக்கு நீட்டி ஓத வேண்டும். அத்தோடு இன்னுமொரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். அலிஃப் வருகின்ற பொழுது அந்த அலிஃபுக்கு முன்னால் உள்ள எழுத்து எப்பொழுதும் ஃபத்ஹா பெற்று வரும். மதுரை எழுத்து வாவு வருகின்ற பொழுது அதற்கு முன்னால் வரக்கூடிய எழுத்து லம்மா பெற்று வரும். மதுரை எழுத்து யா வருகின்ற பொழுது அதற்கு முன்னால் உள்ள எழுத்து கஸ்ரா பெற்று வரும். எனவே இப்படி வருகின்ற பொழுது இந்த எழுத்தை நாங்கள் 2 ஹரக்கத் அளவு, எங்களுடைய ஒரு விரலை மடக்கி விரிக்கின்ற அளவுக்குள்ள நேரம் நீட்டி ஓத வேண்டும்.